விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் புனித அந்தோணியார் தேவாலயத்தில் புனித வெள்ளி அனுசரிப்பு. அவருக்கு நேர்ந்த அனிதத்தை ஏற்றுக்கொண்டார். நாமும் அவ்வாறே செய்வோம். ஏனெனில் மீட்படையவும் இறை அரசு வளரவும் இதுவே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலக மக்களை ரட்சிக்க வந்த இயேசு பெருமான் முட்கிரீடம் அணிந்தவராய் கல்வாரி மலைக்கு சிலுவையுடன் இழுத்து செல்லப்பட்டு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். இயேசுநாதர் சிலுவையை சுமந்து சென்று கல்வாரி மலையில் சிலுவையில் ஆணி அறைந்து கொல்லப்பட்டதன் நினைவாக சத்தியமங்கலம் பேரு நிலையத்திலிருந்து இறை இயேசுவின் பாடுகளை நினைவுபடுத்தும் விதமாக சத்தியமங்கலம் தேவாலயத்தின் பங்குத்தந்தை அருட்திரு சிறில் தலைமையில் நடைபெற்ற இந்த சிலுவை பாதை நிகழ்வு மிகப்பெரிய மக்களிடையே வரவேற்பை பெற்றது. வருடந்தோறும் புனித வெள்ளியன்று நடைபெறும் சிலுவை பாதை நிகழ்வு கிறிஸ்தவர்களிடையே மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்துவதாக கூறுகின்றனர். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தோள்களில் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு பெருமான் கல்வாரி சிலுவையில் உயிர் விடும் பொழுது கூறிய ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வாசகத்தை கூறி கிறிஸ்தவ பாடல்களை பாடிக்கொண்டு அவரை நினைவு கூர்ந்து சென்றனர். கிறிஸ்தவ மக்களால் கொண்டாடப்படும் இந்த புனித வெள்ளி சிலுவை பாதை நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சோகுப்பம், ஆலம்பூண்டி, தாங்கல்கரை, புலிப்பட்டு, செம்மேடு, வீரமநல்லூர், மணலூர்பேட்டை, ஒதியத்தூர், நல்லான்பிள்ளை பெற்றால், ரெட்டியபாளையம் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு இயேசு பெருமானுடைய சிலுவை பாதையின் அந்த நினைவுகளை நினைவுபடுத்தி சென்றனர். நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு செஞ்சியிலிருந்து எல். சந்தோஷ்குமார்.